நம்ம வந்து ஹேலோ அல்கேன் ஹேலோரின்ஸ் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் மொதல் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா நிறைய ஐயூபேக் நேம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக ஐடியா வந்து கிடைக்கும். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எது பிரைமரி, எது செகண்டரி, எது டெர்ஷரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைனல்னா என்னது, அல்லைல்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் மொத்தம் 12 மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு மாலிகுல்ஸும் தனித்தனியாக ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் யாரெல்லாம் பார்க்கணும்னு விருப்ப போகிறீங்களோ ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள். இல்லை சார் எனக்கு ஒரே வீடியோவில் நான் பார்க்கணும், ஏன்னா எப்போவுமே ஒரே வீடியோ பார்க்குறது தான் நல்லது. ஏன்னா ஒரு மாலிகுலேருந்து இன்னொரு மாலிகுலை கம்பேர் பண்ண முடியும். அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் யுவர் கன்வீனியன்ட். நீங்கள் வந்து தனித்தனியாக பார்த்தாலும் சரி, இல்லைனா வந்து மொத்தமாக பார்த்தாலும் சரி. அப்புறம் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நான் தனியாக வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ஸோ உங்கள் கன்வீனியன்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு மாலிகுல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து எழுத தெரியணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த CH3 ட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் இதுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த CH மாலிகுல் இருக்குது இல்லையா, இங்கே நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ இங்கே CH எடுத்தீங்கன்னா இந்த இந்த CH வந்து பார்த்தீங்கன்னா 2 CH3 மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்னென்னா CH3, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH3, நெக்ஸ்ட் இந்த CH கூட இன்னொரு CH வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்குது. அப்போ CH, இந்த CHல ஒரு குளோரின் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்குது. குளோரின் இங்கே நம்ம என்னென்னா CH வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா, இதான் நமக்கு வந்து மாலிகுல். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாலிகுல் வந்து எழுதியாச்சு. மாலிகுல் எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணோம், ஐயூபேக் நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பேரண்ட் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு எது பேரண்ட் செயின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். ஓகே. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இருக்குது. மொத்தம் 4 கார்பன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நம்பரிங் வந்து கொடுக்கணும். ஓகே. அப்போ நம்பரிங் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம், அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ரைட் வந்து நான் கொடுக்குறேன். அப்போ வந்து 1, அப்போ வந்து 2, இது வந்து 2, இது வந்து நமக்கு வந்து 3, இது வந்து நமக்கு வந்து 4 வந்து வருது. அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் வந்து நான் கொடுக்குறேன். என்ன வந்து 1, இது வந்து நமக்கு வந்து 2, இது வந்து நமக்கு வந்து 3, இது வந்து நமக்கு வந்து 4. அப்போ நம்ம என்ன நம்பரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் நம்பர் வந்து இருக்கணும். அப்போ மோர் தென் 1 சப்ஸ்டியூண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட அடிஷன் நம்பர் வந்து நமக்கு வந்து லோவாக வந்து இருக்கணும் இல்லையா. இப்போ நமக்கு மேலே இருக்கிற மெத்தட் படி பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, தேர்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது. மொத்தம் நமக்கு 2 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 5 வந்து வருது. இப்போ கீழே இருக்கிற மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, தேர்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது. மொத்தம் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து வருது. ஓகே. அப்போ நமக்கு லெஃப்ட் ரைட்டு கொடுத்தாலும் ஒரே நம்பர் தான் வருது, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒரே நம்பர் தான் வருது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. ஒன்று பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில், இன்னொன்று பேர் வந்து நமக்கு வந்து குளோரின். அப்போ நம்ம எழுதும்போது அல்பபெட்டிக் ஆர்டரில் குளோரினை தான் நம்ம வந்து முதல்ல எழுத போகிறோம் இல்லையா. அப்போ நமக்கு என்ன குளோரினுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் மாதிரி பார்த்துப்போம். அப்போ கீழே இருக்கிற மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்டு. அப்போ கீழே இருக்கிற மெத்தட் தான் கரெக்டு. அப்போ மேலே இருக்கிற மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நம்பரிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், அப்போ இப்போ நீங்கள் இந்த நம்பர் எழுதுங்க. நம்ம ஐயூபேக் நேம் எழுதுனா என்ன வரும், செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து குளோரின் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நமக்கு என்ன 2 குளோரோ. ஓகே. ஸோ 2 குளோரோ. தேர்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து மெத்தில் வந்து இருக்குது, 3 மெத்தில். ஓகே. 3 மெத்தில். மொத்தம் எத்தனை பேரண்ட் செயின் எத்தனை கார்பன் இருக்குது, 4 கார்பன் வந்து இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பியூட்டேன் நம்ம வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ குளோரின் வந்து எந்த கார்பன் வந்து இருக்குது, செகண்ட் கார்பன் வந்து இருக்குது. அப்போ இந்த கார்பன் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பன் வந்து நமக்கு வந்து பாண்ட் ஆயிருக்குது இல்லையா. அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம்னா செகண்டரி காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கைலா, அல்லைலா, பென்சைலா, வைனைலா, அரைலான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு வந்து அல்கைல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்கேன் காம்பவுண்ட் இல்லையா. அப்போ நமக்கு இது பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹாலைடு வந்து சொல்லுவாங்க. என்ன கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹாலைடு. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் காம்பவுண்ட் எழுதுவோம். அப்போ செகண்ட் காம்பவுண்ட் நம்ம அதே மாதிரி ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து எழுத தெரியணும். முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே CH3 தான். இங்கே ட்வைஸ்லாம் இல்லை இல்லையா, அது அப்போ நம்ம டைரெக்டாக CH வந்து எழுதிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், CH2, அப்புறம் CH வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அது பிரான்ச்சஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ CH3, நெக்ஸ்ட் வந்து CH வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன C2H5 வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வந்து குளோரின் வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன CH2 CH3 பிரான்ச்சஸாக வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பிரான்ச்சஸ் கிடையாது, மெயின் செயின்லேயே நமக்கு வந்து வந்துடும். அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும், பேரண்ட் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ பேரண்ட் செயின் நமக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயினாக வந்து வரும். பேரண்ட் செயின் வந்து பெண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கணும், கண்டினியூஸாக வந்து இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். இது நமக்கு என்ன சப்ஸ்டியூட். அப்போ நமக்கு வந்து நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு என்னன்னா ரைட் டு லெஃப்டா லெஃப்ட் டு ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா தான் நமக்கு வந்து நம்பரிங் வந்து நமக்கு வந்து லோயராக வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது நமக்கு வந்து செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது நமக்கு வந்து ஃபோர்த் கார்பன் கொடுத்தா நம்ம அடிஷன் நம்பரிங் வந்து நமக்கு வந்து கம்மியாக வந்து வரும். இப்போ தேர்ட் பொசிஷனில் ஒன்று இருக்குது, ஃபோர்த் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 3 + 4 நமக்கு என்ன வரும்னா 7 வந்து வரும். இதான் நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பராக வந்து இருக்கும். நீங்கள் இதை லெஃப்ட் ரைட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன்,
இது 4th கார்பன் இல்லையா? அப்போ இங்கே நமக்கு வந்து 1 தான் வருது பாருங்களேன். ஓகே, எப்படி நீங்கள் நம்பர் வந்து கொடுத்து பாருங்க. 5 and 6 வந்து வருது. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆயிடுது, 3 + 4 நமக்கு என்னன்னா 7 தான் வந்து வருது. அப்போ ரெண்டு மெத்தடுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் அல்பபெட்டிக் ஆர்டர் நம்ம என்ன பண்ணுவோம், குளோரின் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எழுத போகிறோம் இல்லையா? அப்போ குளோரினுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வரணும். அப்போ மேலே இருக்கிற மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்ட். அப்போ மேலே இருக்கிற நம்பரிங் தான் கரெக்டான மெத்தட், கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மெத்தட் கிடையாது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்பர் ஐயூபேக் நேம் வந்து எழுதுங்க. அப்போ ஐயூபேக் நேம் எழுதும்போது நமக்கு என்ன வரும், தேர்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து குளோரின் வந்து இருக்கு இல்லையா? அப்போ 3 குளோரோ. ஓகே, ஸோ 3 குளோரோ, அப்புறம் 4 மெத்தில், 3 குளோரோ 4 மெத்தில், மொத்தம் நமக்கு 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன ஹெக்சேன் நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ இது பிரைமரியா செகண்டரி டெர்ஷியரியான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ குளோரின் எங்கே இருக்குது, குளோரின் வந்து இங்கே இருக்குது. குளோரின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆட்டம் ஃபர்தர் 2 கார்பன் கூட வந்து நமக்கு அட்டாச் ஆகிருக்குது. அப்போ இதுவும் நமக்கு வந்து செகண்டரி தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லைலா அல்கைலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அல்கைல் தான். இது வந்து அல்கைல் கிளாசிஃபிகேஷன் தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அல்கேன் காம்பவுண்ட் தான், எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அல்கைல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து தேர்ட் காம்பவுண்ட் வந்து நம்ம வரும். தேர்ட் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து முதல்ல ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக எழுதுவோம். CH3 CH2, அப்புறம் இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே ஒரு மெத்தில் குரூப் போட்டுக்கலாம், கீழே ஒரு மெத்தில் குரூப் வந்து போட்டுக்கலாம். அது போக நம்ம என்ன CH2I வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் பேரண்ட் செயின். அப்போ பேரண்ட் செயின் நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது, இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயினாக வந்து வரப்போகுது. அப்புறம் நம்பரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் டு லெஃப்ட் தான் நமக்கு வந்து பெட்டராக வந்து இருக்கும். அப்போ தான் நமக்கு சப்ஸ்டியூட் வந்து லோயர் நம்பர் வந்து கிடைக்கும். இது 1 2, இது வந்து நமக்கு வந்து 3 4. அப்போ நமக்கு வந்து நேமிங் எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அயோடின் தான் நம்ம முதல்ல எழுதுவோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஓகே 1 அயோடோ. அப்போ செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். அப்போ டைமெத்தில் 2,2 டைமெத்தில் 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன பியூட்டேன் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ஐயூபேக் நேம். அப்போ நம்ம மறுபடியும் கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்டிவ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் தான். அப்போ அயோடின் அட்டாச் ஆகிற கார்பன் ஆட்டம் ஃபர்தராக ஒரே ஒரு கார்பன் மட்டும் தான் அட்டாச் ஆகிருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து பிரைமரி. அப்புறம் இது வந்து அல்கைலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் தான். ஏன்னா இங்கே எல்லாமே அல்கைல் தான், எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம இதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அல்கைல் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து அல்கைல். அப்போ ஃபோர்த்து காம்பவுண்ட் வந்து பார்ப்போம். ஃபோர்த்து காம்பவுண்ட் நீங்கள் வந்து ப்ராப்பராக முதல்ல எழுதுவோம். இங்கே த்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கார்பனை சுற்றி நமக்கு என்னது 3 மெத்தில் குரூப் வந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன ஒரு CH2 இருக்குது, இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்குது. இந்த CH கூட நமக்கு என்ன இருக்குது, BR வந்து அட்டாச் ஆகிருக்குது. ஆஹா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்சன் ரிங் வந்து இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து ஃபினைல் ரிங் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல் ரிங் வந்து நீங்கள் முதல்ல எழுதிக்கிங்க. ஓகேவா? அப்படி எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே C6H5 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபினைல் ரிங். ஓகேவா? பென்சன் ரிங் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டமோ ஹைட்ரஜன் ஆட்டமோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாவோ இல்லை ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து கம்மியாக இருந்தாலோ அது நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். 6 கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பென்சன் ரிங் இல்லையா? அப்போ எது நமக்கு வந்து மெயின் செயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக் தான் நமக்கு வந்து மெயின் செயினாக வந்து இருக்கும். ஏன்னா இங்கே தான் நமக்கு வந்து ஆக்டிவ் குரூப்ஸ்லாம் இருக்குது, புரோமின் மெத்தில் நமக்கு எல்லாமே இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து பென்சன் ரிங்கை நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட்டாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இப்போ நீங்கள் வந்து நம்பரிங் வந்து கொடுத்து பாருங்க, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா என்ன வரும், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். அப்போ லெஃப்ட் ரைட் கொடுத்தா இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். இப்போ சப்ஸ்டியூட்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. மேலே இருக்கிற மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 2 சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அப்புறம் தேர்ட் பொசிஷனில் நமக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து 8 வந்து வருது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. ப்ளஸ் நாலாவது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டியூட் வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா? 4 + 4. அப்போ நமக்கு வந்து 12 வந்து வருது. அப்போ எது பெஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மெத்தட் தான் நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தடாக வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்போ மேலே இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணணும், கீழே இருக்கிறத வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் மெத்தட் வந்து கிடையாது. அப்போ மேலே இருக்கிறத மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஐயூபேக் நேம் வந்து எழுதி பாருங்கள். என்ன எழுதுனா ஃபர்ஸ்ட் வந்து புரோமின், அல்பபெட்டிக் ஆர்டர் எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து புரோமின் தான் வரும் இல்லையா? அப்போ புரோமின் வரும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 புரோமோ. ஓகே, 1 புரோமோ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மெத்தில் இருக்குது, இது பேர் வந்து ஃபினைல். அப்போ மெத்திலுக்கு அப்புறம் தான் ஃபினைல் வந்து வரும், எம்முக்கு அப்புறம் தான் பி வந்து வரும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணால் தேர்ட் பொசிஷனில் 3,3 டைமெத்தில். ஸோ 3,3 டைமெத்தில். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 1 ஃபினைல். ஒன்றாவது வந்து
1 phenyl. மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது? 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது, பியூட்டேன். ஸோ இதான் நமக்கு ஐயூபேக் நேம். அப்போ இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கே புரோமின் வந்து இருக்குது. புரோமின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆட்டம் ஃபர்தராக 2 கார்பன் கூட வந்து அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அல்கைலா என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன் காம்பவுண்ட் கூட தான் நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இதுவும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹாலைடு தான். ஓகே, இதுவும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹாலைடு தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, CH3 CH. இங்கே நமக்கு என்ன ஒரு பிரான்ச்சஸ்ல CH வந்து கொடுத்துருக்காங்க. CH3 இங்கே நமக்கு வந்து CH வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே BR வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே CH வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நமக்கு வந்து ஐயூபேக் நேம் எழுதும்போது நம்பரிங் கொடுக்கும்போது ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் லெஃப்ட் டு ரைட் கொடுத்தாலும் நம்ம வந்து சேமாக தான் வரும். நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்துருக்குறோம். அப்போ புரோமினுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா புரோமின் வந்து நம்ம முதல்ல எழுத போகிறோம் இல்லையா. அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பனாக இருக்கும். அப்போ வாட் இஸ் தட் ஐயூபேக் நேம்? 2 bromo. ஓகே, ஸோ 2 bromo. தேர்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து மெத்தில் வந்து இருக்கும், 3 மெத்தில். ஓகேவா, ஸோ 3 மெத்தில் என்ன பியூட்டேன் வந்து வரும், பியூட்டேன். ஸோ இதான் நமக்கு வந்து இதோட ஐயூபேக் நேம். அப்போ இது பிரைமரியா செகண்டரியான்னு பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து இருக்குது. புரோமின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆட்டம் ஃபர்தராக 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா செகண்டரின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து அல்கைனாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அல்கைல் ஹாலைன் வந்து சொல்றாங்க. இது பேர் என்னன்னா அல்கைல் ஹாலைன் வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நீங்கள் நேமிங் எப்படி ஸ்ட்ரக்சரை முதல்ல எழுதுவோம். CH3 இங்கே கார்பன் வந்து இருக்குது, இங்கே ஒரு CH2 CH3. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு CH2 CH3, இங்கே நமக்கு எனக்கு பார்த்தா CH2 BR வந்து இருக்குது. நம்ம பேரண்ட் செயின் எடுக்கும்போது அது வந்து லாங்கஸ்ட் செயினாக வந்து இருக்கணும். அப்போ லாங்கஸ்ட் செயின் எடுத்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயினாக நமக்கு வந்து இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் வந்து நமக்கு வந்து இதில் இல்லை. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புரோமினை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து பேரண்ட் செயினாக நம்ம எடுக்கிறோம். இதில் 4 கார்பன் தான் இருக்குது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், இதை தான் நம்ம வந்து பேரண்ட் செயினாக வந்து நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சப்ஸ்டியூட் நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ இப்போ நம்பரிங் எப்படி கொடுக்குறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது நமக்கு வந்து ஃபோர்த் கார்பன் வச்சுப்போம். ஓகே, அப்போ நமக்கு வந்து இன்னொரு மெத்தட் எப்படி கொடுக்கலாம், இது ஃபர்ஸ்ட் கார்பனாக இருக்கும், இது செகண்ட் கார்பனாக இருக்கும், இது தேர்ட் கார்பனாக இருக்கும், இது நமக்கு வந்து என்ன இருக்கும், ஃபோர்த் கார்பனாக வந்து இருக்கும். கொஞ்சம் மாறி மாறி வருதோ, ஓகே, எனவே நம்ம மேனேஜ் பண்ணி பார்ப்போம். அப்போ நீங்கள் இங்கேருந்து போனீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் வந்து நமக்கு எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, செகண்ட் பொசிஷனில் வந்து 2 சப்ஸ்டியூட் வந்து இருக்குது, டோட்டல் நமக்கு வந்து 5 வந்து வருது. இதே நீங்கள் மேலேருந்து வந்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். தேர்ட் கார்பனில் 2 சப்ஸ்டியூட் இருக்குது, ப்ளஸ் ஃபோர்த் கார்பனில் ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது, மொத்தம் 10 வந்து வருது. அப்போ நமக்கு வந்து இது வந்து நம்ம தப்பு. அப்போ ரைட் சைட்லேருந்து தான் நம்ம வந்து போகணும். ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரைட் சைட்லேருந்து தான் 1 2 3 4ன்னு போகணும். இதான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன, இங்கே இதெல்லாம் சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. புரோமின் வந்து சப்ஸ்டியூட், எத்தில் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட், மெத்தில் குரூப் வந்து நம்ம சப்ஸ்டியூட். அப்போ சப்ஸ்டியூட் நேம் எழுதும்போது முதல்ல புரோமின் தான் லோயஸ்ட் நம்பர் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் புரோமினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ஏன்னா அல்பபெட்டிக்கலாக அதான் முதல்ல வரும். அப்போ நமக்கு வந்து 1 புரோமோ 2 எத்தில். ரெண்டாவது வந்து எத்தில் தான் வரும் இல்லையா, எத்தில் ஸ்மால் லெட்டர் தான் போடணும், இடையில வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து போடக்கூடாது. ஓகே, 2 எத்தில், அப்புறம் 2 மெத்தில், ஸோ 2 மெத்தில் பியூட்டேன். 4 கார்பன் தான் இருக்குது, நமக்கு என்ன பியூட்டேன். ஸோ இதான் இதோட ஐயூபேக் நேம். அப்போ இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு என்னது, புரோமின் தான் நமக்கு வந்து ரியாக்டிவ் குரூப் இல்லையா. அப்போ புரோமின் வந்து அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆட்டம் ஃபர்தராக ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆகிருக்குது. அப்போ இது என்ன பிரைமரி காம்பவுண்ட்லேருந்து வரும். அப்போ புரோமின் நமக்கு என்னது அல்கேன் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்குது. அப்போ இது என்ன அல்கைல் ஹாலைன் வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அல்கைல் ஹாலைன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக முதல்ல ஸ்ட்ரக்சர் வந்து எழுதுவோம். CH3 கார்பன், இங்கே குளோரின் வந்து இருக்குது, அப்புறம் வந்து C2H5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ C2H5னா CH2CH3, இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது CH2CH3. அப்போ இங்கே வந்து எது நமக்கு வந்து பேரண்ட் செயின், இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து என்னது பேரண்ட் செயின். அப்போ பேரண்ட் செயின் வந்து நமக்கு இதான் சூஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது நம்ம என்ன கார்பன் நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் எப்படி கொடுக்கலாம், 1 2 3 4
5 வந்து கொடுக்கலாம். இல்லை இங்கேருந்து கொடுத்தாலும் சரி 1 2 3. அப்போ சப்ஸ்டியூட் நமக்கு வந்து இருக்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வருது. அப்போ நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டும் கொடுத்துக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ தேர்ட் பொசிஷன் தான் நமக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதோட நேம் என்ன வரும்? 3-குளோரோ 3-மெத்தில். ஓகே, ஸோ 3-மெத்தில் பென்டேன் வந்து நமக்கு வந்து ஒரு 5 கார்பன் வந்து இருக்கு இல்லையா? அப்போ 3-மெத்தில் பென்டேன் வந்து வரும். அப்போ இது நமக்கு வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குளோரின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து பாருங்க, குளோரின் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். குளோரின் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் எது? இதுதான் இது. ஓகேவா? இந்த கார்பன் 3 கார்பன் கூட வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டெர்ஷரி அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, இது டெர்ஷரி காம்பவுண்ட். அப்புறம் நமக்கு வந்து அல்லைலா அல்கைலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் தான். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து அல்கைல் காம்பவுண்ட் தான் இருக்குது. அப்போ என்னன்னா அல்கைல் ஹாலைடு தான் இது வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து வரும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல டபுள் பாண்ட்லாம் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? CH3 CH டபுள் பாண்ட் C Cl CH2 CH CH3 CH வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணா இங்க வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம நம்பரிங் கொடுக்கும்போது டபுள் பாண்டுக்கு வந்து நமக்கு லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். சப்ஸ்டியூட்டை பற்றினா நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்போ நம்பரிங் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது தான் வரும். 1 இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணால் சப்ஸ்டியூட்டோட நேம் வந்து நம்ம வந்து எழுதணும். அப்போ சப்ஸ்டியூட் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரின். குளோரின் எந்த பொசிஷன் இருக்குது? தேர்ட் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 3-குளோரோ. ஓகே, ஸோ 3-குளோரோ 5-மெத்தில். எத்தனை கார்பன் வந்து 6 இருக்கு இல்லையா? அப்போ வந்து நமக்கு வந்து ஹெக்ஸு. செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு என்னன்னா ஈன்னு வந்து எழுதணும். X2 ஈன்னு வந்து எழுதணும். அப்போ இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் வந்து அட்டாச் ஆயிருக்குது. இந்த குளோரின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பன் தான் நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்போ நம்ம டபுள் பாண்ட் எப்பவுமே என்ன பண்ணா 2 கார்பனை தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அங்கே டோட்டலாக வந்து 3 கார்பன் கூட கன்சிடர் பண்ணதை நம்ம வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து டெர்ஷரி வந்து நமக்கு வந்து வரும். இது வந்து டெர்ஷரி. இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த கார்பன் ஆட்டத்தில் நமக்கு டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேருன்னு சொன்னால் வைனைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வினைல் ஆர் வைனைல் ஹேலைட்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, வைனைல் ஹேலைட்னு வந்து நம்ம சொல்கிறோம். குளோரின் வந்து இந்த கார்பன் அட்டாச்சாக இருக்குது. அடுத்த குளோரின் அட்டாச் இருக்கிற கார்பன் இப்போ கார்பனே டைரெக்டாக வந்து டபுள் பாண்ட் அட்டாச் ஆச்சுன்னா வினைல் அப்படின்னுவோம். இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா ஒரு கார்பன் தள்ளி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அல்லைன்னு சொல்லுவோம். அப்போ அல்லைலுக்கு நமக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வினைல் ஹேலைட்னு வந்து இருக்கும். அப்போ வினைல் ஹேலைட்னா நமக்கு என்ன மீனிங்னா ஹேலஜன் ஆட்டம் அட்டாச் ஆகிற கார்பன் ஆட்டத்திலே டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்திலே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? வைனைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? CH3 CH டபுள் பாண்ட் CH C Br. அப்போ என்னன்னா 2 CH வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3. அப்போ நமக்கு டவுட்டே கிடையாது. பேரண்ட் செயின் இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். அப்போ நம்பரிங் நமக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். அப்போ லோயஸ்ட் நம்பர் வரணும்னா இது வந்து 1, இது வந்து 2, இது 3, இது 4, இது நமக்கு என்ன இருக்கணும் 5 வந்து இருக்கணும். அப்போ இதான் செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வருது. அப்போ இங்கே இப்படி தான் கொடுக்கணும், லெஃப்ட் ரைட் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு சப்ஸ்டியூட் என்னது? புரோமின் வந்து நமக்கு சப்ஸ்டியூட், மெத்தில் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட். முதல்ல நம்ம என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா புரோமினை தான் நம்ம வந்து முதல்ல எழுதணும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணால் 4 புரோமோ. ஓகே, 4 புரோமோ. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 4 மெத்தில், 4 புரோமோ 4 மெத்தில். எத்தனை கார்பன் வந்து இருக்குது? 5 கார்பன் வந்து இருக்குது. அப்போ பெண்டு செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஈன் வந்து இருக்குது. அப்போ பெண்டின் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து புரோமின் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? ஸோ புரோமின் வந்து புரோமின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆட்டம். அப்போ புரோமின் வந்து இருக்குது. புரோமின் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆட்டம் வந்து இது ஃபர்தராக 3 கார்பன் ஆட்டத்துக்கு வந்து அட்டாச் ஆகிருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து டெர்ஷரி. அப்போ இதுதான் நமக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அல்லைலுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே, அல்கைல் கிடையாது, அல்லைல். ஓகே, அல்லைல் ஹேலைல் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஏன்னா இங்க வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அல்லைல் அங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அல்லைல் எங்க இருக்குது? அல்லைலையும் நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்கும். வினைலையும் நமக்கு என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் வந்து இருக்கும். ஆனா வினைல் நமக்கு எங்க இருக்கும்? புரோமின் எந்த ஹாலஜன் வந்து அட்டாச் ஆயிருக்கோ அது பக்கத்திலே நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கும். கொஞ்சம் தள்ளி டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அல்லைல். ஏன்னா வந்து அவேன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ளி வந்து அவேல இருந்து கொஞ்சம் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து அல்லைல் ஹாலைல் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம சொல்லுவோம்.
அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் எப்படின்னா பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பென்சன் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. சிசி ஸ்கட்ச் போனால் நமக்கு வந்து பென்சன் ரிங். பேரா பொசிஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோரின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு CH2, இங்கே CH வந்து இருக்குது, இங்கே வந்து ஒரு CH3, இங்கே ஒரு CH வந்து நமக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சில காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அல்கேனை தான் நமக்கு என்ன பண்ணுறோம் பேரண்ட் செயினை வந்து நமக்கு வந்து எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ அல்கேன் தான் பேரண்ட் செயினை எடுக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது நம்ம செகண்ட் கார்பன், இது நம்ம தேர்ட் கார்பன் வச்சுக்கலாம். அப்போ மெயின் செயினில் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆட்டம் தான் எப்பவுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பனாக வந்து இருக்கும். அப்போ இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். அப்போ இதுக்கு நமக்கு எப்படி நேமிங் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அந்த சப்ஸ்டியூட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷனில் குளோரோ இருக்கக்கூடிய ஃபினைல். அப்போ 4-குளோரோஃபினைல். ஓகே, ஸோ 4-குளோரோஃபினைல். அப்போ ரெண்டாவது பொசிஷன் நமக்கு என்னன்னா மெத்தில் வந்து இருக்குது. மெத்தில் 3 கார்பன் தான் நமக்கு வந்து இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் நமக்கு வந்து ஐயூபேக் நேம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது வந்து என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா குளோரின், அதாவது ஹேலஜன் டைரெக்டாக பென்சினில் வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அரைல் ஹேலைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேலோ அல்கேன் அண்ட் ஹேலோ அரைன் தான் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து ஹேலைடு இல்லையா? அப்போ ஹேலஜன் வந்து டைரெக்டாக பென்சினில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அரைல் ஹேலைடுன்னு சொல்லுவோம். அப்போ இது பிரைமரியா செகண்டரியான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரி. ஏன்னா ஹேலஜன் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஆட்டம், இந்த கார்பன் ஆட்டம் 2 கார்பன் ஆட்டத்துக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கனால இது வந்து நம்ம என்ன சொல்றோம் செகண்டரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, பென்சன் ரிங் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் சிசி ஸ்கட்ச் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், பென்சன் ரிங் வந்து நம்ம வந்து டிரா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நமக்கு வந்து பென்சன் ரிங் வந்து ட்ரா பண்ணுறோம். பென்சன் ரிங்னா மெட்டா பொசிஷன் வந்து நமக்கு வந்து குளோரின் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மெட்டா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. குளோரோமீத்தேன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ CH2Cl வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா CH2 வந்து இருக்குது, அப்புறம் கார்பன், இங்கே வந்து ஒரு CH வந்து இருக்குது, இங்கே வந்து ஒரு CH வந்து இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணோம்னா பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து மெயின் செயினை வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ நமக்கு என்ன, இது வந்து ஒரு சப்ஸ்டியூட், இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் இல்லையா? அப்போ நம்பரிங் வந்து கொடுக்கும்போது இதுக்கு நம்பர் 1 கொடுக்கணும், இதுக்கு நம்பர் 2 கொடுக்கணும், இதுக்கு நம்பர் 3 கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு நம்பர் 1, 2, 3 கொடுத்தாலும் நமக்கு வந்து அடிஷன் ரூல் வந்து நமக்கு வந்து சேமாக தான் வரும். ஆனால் நமக்கு வந்து அல்பபெட்டிக் ஆர்டரில் மெத்தில் தான் நம்ம முதல்ல எழுத போகிறோம். அதனால் இதுக்கு நமக்கு வந்து நம்பர் 1 வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோமீத்தேன் வந்து இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு வந்து குளோரோமீத்தேன் வந்து இருக்குது. அப்புறம் தேர்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ நம்ம என்ன இருக்குது, இங்கே நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் வந்து இருக்குது. அப்போ தேர்ட் பொசிஷன் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் ப்ரோப்பைல் வந்து இருக்குது. ஓகே, ஸோ 2-மெத்தில் ப்ரோப்பைல் பென்சீன். என்ன சச்சுன்னா பென்சீன் நம்ம வந்து எழுதணும். ஓகே, ரொம்ப லென்த்தி நேமாக வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து அரைலா பென்சைலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பென்சைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரைல் வேற, பென்சைல் வந்து வேற. அப்போ அரைல் அப்படின்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் வந்து டைரெக்டாக பென்சீன் ரிங்கில் அட்டாச் ஆயிருந்தது, அது வந்து அரைல். இது வந்து பென்சீன் ரிங் வந்து இருக்கும், ஆனால் குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH2 மூலமாக, ஒரு அலிஃபாட்டிக் மூலமாக நமக்கு வந்து அட்டாச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், பென்சைல் ஹேலைட் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பிரைமரியா செகண்டரியான்னு பார்த்தீங்கன்னா ஹேலஜன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் ஒரே ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இது நமக்கு என்னது பிரைமரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காம்பவுண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிசி ஸ்கட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பென்சன் ரிங் வந்து நம்ம போட்டுறோம். ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு வந்து இருக்குது புரோமின் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH வந்து இருக்குது. CH வந்து நமக்கு வந்து பிரான்ச்சஸ்ல வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்னன்னா CH2CH வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன், இது நமக்கு வந்து செகண்ட் கார்பன். அப்போ செகண்ட் கார்பன்ல இது வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் வந்து இருக்கு இல்லையா? அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதான் மெயின் செயினாக கன்சிடர் பண்ண போகிறோம். பென்சினை தான் மெயின் செயினாக கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ பென்சின் கூட அட்டாச் ஆகிற கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ இது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டாக வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ இதோட நேம் நமக்கு என்ன எழுதணும், 1-புரோமோ. ஓகே, ஸோ 1-புரோமோ. அப்புறமேனா செகண்ட் பொசிஷன். அப்போ செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1-மெத்தில் ப்ரோப்பைல். 1-மெத்தில் ப்ரோப்பைல். ஓகே, செகண்ட் பொசிஷன் 1-மெத்தில் ப்ரோப்பைல் பென்சீன் நமக்கு வந்து வரும்.
அப்போ இது நமக்கு என்ன காம்பவுண்டு, ஹேலஜன் வந்து டைரெக்டாக பென்சிலிங்கில் அட்டாச் ஆயிருக்கனால இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அரைல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, அரைல் ஹேலைட். அப்போ இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு பார்த்தீங்கன்னா செகண்டரியில் வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா புரோமின் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் ஃபர்தராக 2 கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து செகண்டரியில் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக நம்ம ஷார்ட்ஸ்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க பார்க்கலாம், இல்லை ஃபுல் வீடியோ நான் 30 மினிட்ஸ் உட்காந்து ஃபுல்லாக பார்க்க போகிறேன்றவங்களும் பார்க்கலாம். ஓகேவா?